கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 7 திருச்சபைகளை பற்றிய அறிமுகம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும். பரிசுத்த ஆவியானோர் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். நீர் மாத்திரம் இந்த இடத்திலே உயர்ந்திருக்கும்படியாய் எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்களால் தகப்பனே, ஆமென். பெட்ரோ மார்டின் யுரட்டா என்று சொல்லப்பட்ட அர்ஜென்டினா தேசத்தை சார்ந்தவர். தனக்கு வாலிப காலங்களிலே திருமணமான மனைவியாய் சொல்லப்படக்கூடிய கிரேசிலா 1975 ஆண்டு இவர்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கினது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நேசிப்பதில் எந்த விதமான குறைவும் இல்லை. ஆனால் 2 வருடங்கள் கடந்து செல்லும் போது அவருடைய மனைவியாகிய கிரேசிலா ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக 2 வருஷங்கள் முடிவடையும் போது மரணத்தை சந்தித்தார். கடுமையான வேதனை, அவருடைய இருதயத்திலே நீங்காத துயரம். 1977 ஆண்டிலே அர்ஜென்டினாவில் தனக்கு சொந்தமான ஒரு இடத்தில் தன் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவள் விரும்பின ஒரு அழகான தோட்டம் ஒன்று வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டத்தை வடிவமைத்தார். அந்த தோட்டத்தினுடைய நீளம் எவ்வளவு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சுமார் 2 மைல் நீளம். நல்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு, ஏறக்குறைய 3.25 கிலோமீட்டர் நீளம். இந்த தோட்டத்தில் அலங்கரிக்கும்படியாக 7000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. 2 வகையான மரக்கன்றுகள், சைப்ரஸ் ட்ரீஸ் அண்ட் யூக்கலிப்டஸ் ட்ரீஸ், 2 வகையான மரக்கன்றுகள். அந்த 7000 மரக்கன்றுகள் நடப்பட்ட பிற்பாடு அந்த தோட்டம் மக்களுடைய பொது பார்வைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்திற்குள்ளாக போகிறவர்களும் வருகிறவர்களும் அந்த தோட்டத்தினுடைய அதனுடைய வடிவம் என்ன என்று சொல்லி யாராலும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அப்ப இதனுடைய வடிவம் என்ன, இது எப்படி இருக்கிறது, என்ன வகையான தோற்றத்தை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக அந்த கூகுள் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு கிட்டாரின் வடிவத்திலே, நீங்கள் ஆன்லைனில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க, த கிட்டார் கார்டன் போட்டு பாருங்க. கிட்டாரின் வடிவத்திலே இந்த தோட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய மனைவி கிரேசிலா உயிரோடு இருந்த நாட்களிலே அந்த கிட்டார் வாசிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டு அதை ரொம்ப நேசித்தவர்களாக இருந்தார்கள். இது தோட்டத்தினுடைய வடிவமைப்பு எப்ப தெரிந்தது என்று சொல்ல பார்க்கும்போது மேலிருந்து பார்த்த ஒரு பார்வையில், ஒரு கூகுள் வியூ. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தோற்றமும் அதனுடைய வடிவமும் நமக்கு அந்த மேலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையிலேயே நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்மளுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த கூகுள் வியூவில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், கடந்த வாரத்தின் செய்தியில் நம்ம ஒரு சில பிரிவுகளாக நம்ம படித்திருந்தோம். 2 பிரிவுகள், கிருபையின் காலத்திற்கு முன் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனங்களும் கிருபையின் காலத்திற்கு பின் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனங்களாக 2 பிரிவுகளாக கடந்த வாரத்திலே நாம் படித்திருந்தோம். எனவே இந்த 2 பிரிவுகள் கீழாக 8 தீர்க்க தரிசனங்கள் மொத்தமாக அடங்கி இருக்கிறது. அந்த 8 தீர்க்க தரிசனங்களில் 4 தீர்க்க தரிசனங்கள் கிருபையின் காலத்திற்கு முன் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனமாகவும் 4 தீர்க்க தரிசனங்கள் கிருபையின் காலத்திற்கு பிறகு சம்பவிக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. சரி, அந்த 8 தீர்க்க தரிசனம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கிருபையின் காலத்திற்கு முன் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனம், முதலாவது தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது 7 சபைகளை பற்றிய தீர்க்க தரிசனம் முதல் 3 அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து 7 முத்திரைகள், 4ஆம் அதிகாரம் தொடங்கி 8வது அதிகாரம் வரைக்கும் நமக்கு இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 7 எக்காலங்கள்,
8வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து மாபெரும் போராட்டம் 12ஆம் அதிகாரம் தொடங்கி 14ஆம் அதிகாரம் வரைக்கும். 7ஆம் எக்காலம் 8ஆம் அதிகாரம் தொடங்கி 11ஆம் அதிகாரம் வரைக்கும். அப்ப ஆக இந்த 4 தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் கிருபையின் காலம் நிறைவுக்கு வருவதற்கு முன்பதாக சம்பவிக்கும் தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. சரி, அப்படியானால் கிருபையின் காலத்திற்கு பின் சம்பவிக்கும் தீர்க்க தரிசனம் என்ன? அது ஒரு 4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. 7 வாதைகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். போலியான திருச்சபைகளுக்கு ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய முடிவு. சரியா, அந்த சபைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தேவ ஜனத்தின் மீட்பு 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி ஆக மொத்த 8 தீர்க்க தரிசனங்கள் 4 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்கும் கிரங்குமாக அமைக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. இது ஒரு கடினமான புத்தகம் அல்ல. தேவன் இதை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லி யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த தோட்டத்தை அந்த கூகுள் வியூவில் பார்த்த மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய பரலோக பார்வை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது இந்த புத்தகம் முழுவதும் ஒரே ஒரு நபரை தான் வெளிப்படுத்துகிறது. சரியா, அப்போ இந்த புத்தகம் முழுவதும் ஒரே ஒருத்தரை வெளிப்படுத்துகிறது சொன்னால் அது கிறிஸ்து இயேசுவை மாத்திரம்தான் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த பதம் தமிழில் மிஸ் ஆயிருக்கும். ஆங்கில வேதாமத்திலே இது துவங்கும் போது இயேசுவின் வெளிப்படுத்துதல் என்று சொல்லி நமக்கு துவங்கியிருக்கும். எனவே தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் துவங்குகிற இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் உண்டான துவக்க வசனமாக இருக்கிறது. சரி, என்னென்ன நோக்கத்தோடு இவைகள் வெளிப்படுகிறது என்று சொல்லலாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். சரியா, இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் போது ஆண்டவர் எங்கெல்லாம் இருந்து காட்சி அளிக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 7 சபைகளுக்கான செய்தியை கிறிஸ்து சொல்லும் போது அவர் எங்க இருக்கிறாரு? 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். சரி, அடுத்து 7 முத்திரையின் செய்தியை அவர் சொல்லும் போது கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது அப்பம் வைக்கப்பட்டுள்ள மேஜை அருகே நிற்கிறவராக இருக்கிறார். சரி, 7 எக்காலத்தில் பார்க்கும்போது கிறிஸ்து தூபபீடத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். தூபபீடத்தில் அருகாமையில் நிற்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்க்கிறோம்ல 3 விதமான இடங்கள். இந்த 3 விதமான இடங்கள் எங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்தில். சரி, பூலோக ஆசரிப்பு கூடாரமா பரலோக ஆசரிப்பு கூடாரமா? எங்க? பரலோக ஆசரிப்பு கூடாரம். சரியா, பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து ஆண்டவர் இந்த தரிசனத்தை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பனிமுட்டுகளுக்கு நெருக்கமாக அல்லது சமீபமாக நின்று ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு தீர்க்க தரிசனனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சரியா, அப்ப அவர் இருக்கின்ற இடம், சரியா, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தக்க விதமான தீர்க்க தரிசனம் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நமக்கு இதெல்லாம் நினைவுபடுத்தும் பாடங்களாக இது அமைந்திருக்கிறது. எனவே அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்துவினுடைய பணி என்ன? சரி, ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்துவினுடைய பணி என்ன? அவர் நிற்கும் இடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். முதலாவது பாடத்தை நம்ம பார்ப்போம். 7 சபைகளுக்கான செய்தியில் கிறிஸ்து அந்த குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். சரி, குத்து விளக்கு மத்தியில் அவர் உலாவி கொண்டிருப்பதற்கான அர்த்தம் என்ன? குத்து விளக்கு எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை எந்த சபையை இந்த இடத்துல பார்க்கும்போது வெளிப்படுத்த விசேஷத்தில் இந்த குத்து விளக்கு
பரலோக சபையை நமக்கு அர்த்தம் காண்பிக்கிறதா அல்லது பூலோக சபையை நமக்கு அர்த்தம் காண்பிக்கிறதா? பூலோக சபையை. சரியா? அந்த எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோ, இந்த 7 சபைகள் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அன்னைக்கு இருந்த ரோம் ஹைவேல இருந்த பிரதான சபைகள் இதெல்லாம். அப்ப இந்த 7 சபைகள், சரியா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த குத்துவிளக்கு மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சபைகளுக்கு மத்தியில் அவர் நெருக்கமாய் இருக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த 7 சபைகள் மத்தியிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய செய்தி இந்த 7 சபைகளுக்கே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7 முத்திரைகள் செய்தியில் கிறிஸ்து சபையின் நிகழ்வுகளின் முத்திரையை உடைப்பார் என்று சொன்னா பார்க்கிறோம். எனவே சபை மேலே வரக்கூடிய இக்கட்டான நிலைமைகள், சரியா, இது எல்லாம் எப்போ வருது? இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படும் காலத்தில் அது வருகிறதாக இருக்கிறது. 7 எக்காலங்கள், அதாவது இயேசுவின் பரிந்து பேசுதலுடைய துவக்கத்தை குறித்தும் நமக்கு இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டதாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் துவங்கும் போதே ஆண்டவர் யார்கிட்டையும் பேச விரும்பல, டைரக்டா யார்கிட்ட பேச வராரு? சபைகிட்ட பேச வரார். நேரடியாக சபைக்கான செய்தியை ஆண்டவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்கான சாட்சியை காண்பித்து சபையை சுட்டி காட்டி சபையை கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சபையை முதன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். 7 முத்திரைகள் தேவனுடைய சபை சந்திக்க இருக்கிற போராட்டமான காலங்களை அது குறிக்கிறது. எனவே ஒவ்வொரு முத்திரையும் தேவனுடைய சபை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விதமான சங்கடங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த சங்கடங்கள் எல்லாவற்றிலையுமே கிறிஸ்து சபையோடு இருந்தது போல இன்னைக்கு என்ன செய்வார்? நம்ம கூட அவர் இருப்பார். அப்ப வெளிப்படுத்தல் புத்தகம் என்பது ஒரு நம்பிக்கையின் புத்தகம் என்பதற்கான அடையாளம் என்ன என்று சொன்னா பாரும்போது, அன்றைக்கு இருந்த சபை உபத்திரவப்படுத்தப்பட்டது, கிறிஸ்து சபையோட இருந்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையும் என்ன செய்யப்படும்? உபத்திரவத்தை சந்திக்கும். ஆனா கிறிஸ்து என்ன செய்வாரு? சபையோடு கூட இருப்பார். அப்ப 7 சபைகளை பற்றி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறிமுக செய்தியில இன்னைக்கு முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா பாரும்போது, சபை எந்த நிலைமைக்கு கடந்து சென்றாலும் சபையோடு இருந்து சபையை வழிநடத்த போகிறது கிறிஸ்து இயேசுவே தவிர வேறொருவரும் இல்லை. அப்ப இந்த கிறிஸ்து இயேசு இந்த சபையை வழிநடத்துவதற்காக அவருடைய தியாகம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணருமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, சபையை வழி நடத்தின கிறிஸ்து இயேசுவே அடிக்கப்பட்டார். அப்ப சபையில் இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? அடிக்கப்படுவோம். கிறிஸ்து மரித்தார், ஆயினும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அப்ப சபையில் இருக்கிற நாமும் மரணத்தை அடைந்தால் நமக்கும் என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. அடிக்கப்பட்டேன், ஆயினும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற வண்ணமாக சபை இவ்விதமாக உபத்திரவத்தின் காலத்தை கடந்து வரும்போதும் தேவன் சபையை தாங்கினது போல இன்றைக்கு நம்மையும் தாங்குகிறவராக இருப்பார். 7 எக்காலங்கள் தேவன் பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தின் துவக்கம், நியாய தீர்ப்பு. இந்த 7 எக்காலத்தினுடைய இந்த காலங்கள் வரும்போது பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறவர் தன்னுடைய கையில் இருக்கிற தூப கலசத்தை என்ன செய்யறாரு? கீழே வச்சிடறார். அவர் கீழே வச்சதும் என்ன முடிவுக்கு வருகிறது என்று சொல்ல பாரும்போது, பரிந்து பேசுதல், தவணையின் காலம், கிருபையின் காலம், இதெல்லாமே முடிவுக்கு வருகிறது. இதுக்கு அப்புறம் என்ன கிடையாது என்று சொல்ல பாரும்போது, மனுஷனுக்காக பரிந்து பேசும் ஊழியம் எல்லாம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் மனுஷனுடைய பாவத்திற்கு இனிமே மன்னிப்பு கிடையாது. அப்ப ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அவர் நிற்கும் இடத்தில் என்ன ஊழியம் செய்கிறாரோ அதற்கொத்த சம்பவங்களும் சூழ்நிலையும் பூமியில் நிகழும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் நிற்கிற இடத்துல என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்க போறோம். சரி, இயேசு சபைக்கான தூதை கொடுக்கும் போது
ஒவ்வொரு நோக்கத்தையும் அவர் நிற்கும் இடத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சபைக்கான மெசேஜ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ள போகிறோம்? அவர் எங்கே நின்று பேசுகிறாரு, எப்படி அந்த செய்தியை கொடுக்குறாரு நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தை பார்த்து நம்ம சாட்சியாமத்தின் பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு அந்த 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக அவர் அங்கே காட்சியளிக்கிறார். இதை குறித்து எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் என்ற புத்தகம், அது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகத்தில் 636வது பக்கம் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாபுவராக கிறிஸ்து பேசப்பட்டிருந்தார். இவ்வாறாக சபைகளுடன் உண்டான அவரின் உறவு அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, 7 குத்து விளக்குகளுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்பதனால என்ன வெளிப்படுது என்று சொன்னா பாருங்க, ஆண்டவருக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, அடுத்த பகுதி, அவர் தமது மக்களுடன் தொடர்ச்சியான தொடர்பை உடையவராக இருக்கிறார். எனவே தேவன் இந்த சபை மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு? கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார். அவர்களுடைய உண்மையான நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். எனவே விசுவாசிகளுடைய எல்லா நிலைமையும் அறிந்த ஆண்டவர் சபையோடு தொடர்பு கொள்வதே அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. சரி, என்னதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு சொல்ல பாரும்போது, அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய தியானம் ஆகியவைகளை அவர் பார்க்கிறார். சபை விசுவாசிகளை பார்க்கிற ஆண்டவர் எதெல்லாம் பார்க்கிறார் என்று சொல்ல பார்க்கும்போது, அந்த மக்களுடைய தொழுகை, அவருடைய பக்தி, அவர்கள் செய்யக்கூடிய தியானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். சரி, மேலே உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் பிரதான ஆசாரியராகவும் மத்தியஸ்தராகவும் இருந்த போதிலும் பூமியில் உள்ள அவரது சபைகளில் அவர் மேலும் கீழும் உலாவுகிறவர்களாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. அவர் அங்க பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் மத்தியஸ்தராக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சபைகளில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது மேலும் கீழுமாக உலாவுகிறவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, he is dwelling in his church. ஆண்டவர் அவருடைய சபையில் இருக்கிறார். God is still present in his holy church. அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம படிப்போம். அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகத்தில் 636வது பக்கம் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. விளக்கு மங்கி எரிகிறதா அல்லது அணைந்து விட்டதா என்பதை களைப்பில்லாத விழிப்புடனும் இடைவிடாத எச்சரிக்கையுடனும் அவர் கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சபையோடு தொடர்பு கொண்டிருக்கிற வேளையில என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா பாரும்போது, அந்த விளக்கு, அந்த 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வரும்போது அந்த குத்து விளக்குகள் சரியாக எரிகிறதா, அணைந்து விட்டதா அல்லது களைப்பில்லாமல் விழிப்புடன் அது இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையோடு அதை கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். சரி, அந்த 7 குத்து விளக்குகளும் சாதாரணமான மனித கவனிப்பிற்கு விட்டுவிடப்படாமல் விட்டும் எரியும் சுடர்கள் மங்கி அணைந்துவிடும். எனவே மனுஷனுடைய கவனத்துக்கு இந்த சபையை விட்டுட்டோம்னா சபை, அந்த விளக்கு என்ன செய்திடும்? அணைஞ்சு போயிடும். அப்ப விட்டு மங்கி எரியக்கூடிய நிலைமையில இது இருக்கக்கூடாது என்பதற்காக வேதம் அம்மையார் சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வீட்டில் அவன் உண்மையான காவல்காரராகவும் இருக்கிறார். அவருடைய தொடர்ச்சியான கவனிப்பும் தாங்கும் கிருபையும் ஜீவனுக்கும் ஒளிக்கும் ஆதாரமாக உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம் 3 காரியங்கள் இங்க பார்க்கும்போது, அவர் பிரதான ஆசாரியன், மத்தியஸ்தன், காவல்காரன். 3 நோக்கத்தோடு ஆண்டவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு சபையாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்மளுடைய குத்து விளக்கிலே, நம்மளுடைய விளக்கு தண்டிலே அக்கினி இருக்கிறதா? நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒன்று.
ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சபையோடு தொடர்பு இருப்பதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னா பாரும்போது, அந்த குத்துவிளக்கு என்ன செய்யக்கூடாது, அணைந்து போகக்கூடாது. அப்ப இன்னைக்கு சபையில் இருக்கிற நான் அல்லது என்னிடத்தில் என்னுடைய விளக்கிலே அக்கினி இருக்கிறதா, அல்லது விட்டு விட்டு எரியக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது மங்கி எரிகிறதாக இருக்கிறதா? இது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, நம்ம பார்த்தோம் இயேசு நிற்கிற இடமும் அவருடைய ஊழிய நோக்கமும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கு பணி செய்யத்தக்க ஆவிக்குரிய நிலை சீராக இருக்கிறதா என தன்னுடைய அதீத ஆர்வத்துடன் கவனிக்கிறார். ஆண்டவருடைய வேலை என்ன, எதுக்காக இப்படி பார்க்கிறாருன்னு சொல்லலாம் பாரும்போது, மனுஷங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீராக செயல்படுகிறார்களா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அவருடைய பணியில் நியமிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருடனும் அவர் என்ன செய்திருக்கிறாரு, இணைப்பில் இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடும் அவர் கம்யூனிகேஷன்ல இருக்கிறார். God is still watching us. சரி, இப்ப நம்ம பார்ப்போம், உபத்திரவ காலத்திலையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, சபையை பார்த்துட்டு இருக்கிறார். உபத்திரவ காலத்திலையும் ஆண்டவர் சபை என்ன செஞ்சாரு, ஆதரித்தார். உபத்திரவ காலத்திலையும் ஆண்டவர் சபை என்ன செஞ்சாரு, வெற்றி அடைய செய்தாரு. அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, சபையின் மீது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவரே வெற்றி சிறந்தவராக இருப்பாரே தவிர வேற எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, வெற்றி சிறக்க முடியாது. எனவே வெற்றி பெறும் திருச்சபைக்காகவே ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்பை அடைந்தோம். அந்த மீட்பை பெற்று நாம் இன்றைக்கு வெற்றியை அடைந்தவர்களாக இருக்கிறோம். தீமையை நாம் ஜெயித்தது போல மீண்டுமாக நாம் தீமையை ஜெயிப்பதற்கு நம்மளுடைய விளக்கு தண்டில் என்ன காணப்படணும், அக்கினி காணப்பட வேண்டும். தேவ ஜனமே, இந்த சபைகளை ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது எச்சரிப்போடு கூட அறிமுகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர் பார்க்கிற நோக்கம், அவர் கவனிக்கிற நோக்கம் எதுக்காக சொல்லலாம் பார்க்கும்போது, எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீராக இருக்க வேண்டும். நாம் பேசுவதும், நாம் சிந்திப்பதும், நாம் செயல்படுத்துவதும் இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாரும் சீராக இருக்கிறார்களா? கிறிஸ்துவின் வார்த்தை அவர்களுக்குள்ளாக தங்கி இருக்கிறதா? கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வாசம் செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தை இவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்களா? எனவே இந்த சபைகளுடைய நிலைமையை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் யார் கூட இருக்கிறேன் ஆண்டவர், உங்க கூட இருக்கிறேன். அன்றைக்கு சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நமக்கு வந்து சேருகிற நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க போகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் முதலாவது நூற்றாண்டினுடைய முடிவு நேரத்தில் தான் இந்த வெளிப்படுத்தல் துவங்குகிறது. அந்த முடிவு நேரத்தில் தான் வெளிப்படுத்தல் துவங்கும் போது தான் சபைக்கான இக்கட்டான நேரமும் நமக்கு துவங்குகிறது. தேவன் சபையோடு இருந்தார். யோவானுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியான ஒரு தரிசனமாக வெளிப்படுத்தல் என்ற கடிதத்தை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்தார். சரி, இயேசு நிற்கும் இடமும் அவருடைய ஊழிய நோக்கமும் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்மை பற்றி ஆண்டவர் பார்க்கும்போது நம்முடைய அர்ப்பணிப்பு அவருக்கு தெரிந்ததாக இருக்கிறது. He knows our commitment. நம்முடைய அர்ப்பணிப்பு அவருக்கு தெரியும். நம்முடைய தியாகம் அவருக்கு தெரியும். He knows our sacrifice. நம்முடைய தியாகத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய தேவை அவருக்கு தெரியும். He knows our needs. தேவன் இதையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும், அல்லது தத்தளிப்பு அவருக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல இடரல் அடைவோம், எந்த இடத்துல நாம் பலவீனத்தோட இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் செயலற்றவர்களாக இருக்கிறோம், ஆண்டவர் இதெல்லாத்தையும் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். He knows our situation that is around us. சரி, ஒரு சில எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும்போது, ஸ்தேவான் மரிக்கும் போது அவர் அங்கே இருந்தார், ஆண்டவர் அங்கே இருந்தார். அதுக்கான சாட்சி என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அதற்கு சாட்சியாக இருந்த பவுலை ஆண்டவர் என்ன செய்தாரு, மனம் மாற்றினார். சரியா? அடுத்து பவுலை கொலை செய்வதற்காக, பவுலை கொலை செய்யப்படும் போது அங்கே அவர் இருந்தார். யாரு? இயேசு இருக்கிறாரு. பவுலின் தலையை வெட்ட நியமிக்கப்பட்ட சிப்பாய் ஒருவனை தேவன் என்ன செய்தாரு, தெரிந்து கொண்டார். அப்போ ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் சபை நெருக்கடிகளை சந்திக்கிறதோ அப்பெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன செய்யப்படுது,
மனம் மாற்றம் ஏற்படுது. ஆண்டவர் யாரோ ஒருத்தரை தெரிந்து கொள்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய காலங்களில் நெருக்கடிகளும் அல்லது உபத்திரவங்களும் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் என்னால் என்ன செய்ய போறாங்க? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மனம் மாறுகிறவர்களாக இருக்க போறாங்க. அப்ப இந்த வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தினுடைய துவக்கத்தில் இந்த 7 திருச்சபைகளை ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது உபத்திரவத்தின் காலத்தை நாம் பெரிதாய் பாராமல் அந்த உபத்திரவத்தின் காலத்தின் நெடுகிலும் அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவால் தொடப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எனவே ஸ்தேவான் மரிக்கும் போது ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். பவுல் மரிக்கும் போது அங்கே ஒரு சிப்பாயை அவர் தெரிந்து கொண்டார். அவர் அங்கே இருக்கும்போது யாரோ ஒருவருடைய மனம் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஸ்தேவான் மரிக்கும் போது பிதாவின் வலது பாரசத்தில் யார் அமர்ந்திருக்கிறத பார்க்கிறாரு? கிறிஸ்து இயேசு அமர்ந்திருக்கிறதை பார்த்த அந்த மகிமையான காட்சியை பார்த்து ஸ்தேவான் மரித்தான். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த பவுல் மரணத்தை சந்திக்கும் போது அந்த சிப்பாய் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி. கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படும் போதும் அங்கேயும் கிறிஸ்து இருந்தார். வால்டன்சியர்கள் உபத்திரவப்படும் போதும் அங்கேயும் அவர் இருந்தார். ஜான் ஹஸ் எரிக்கப்படும் போதும் அங்கேயும் கிறிஸ்து இருந்தார். ஜெரோம் சிறை வைக்கப்பட்ட போதும் அங்கேயும் அவர் இருந்தார். இவர்கள் அனைவரும் இயேசுவை பார்த்ததால் தங்களை உபத்திரவத்திற்கென்று ஒப்பு கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை. இவங்க எல்லாமே அதை சகித்துக்கிட்டாங்க. ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உலகத்தில் கிறிஸ்து இயேசுவை அவர்கள் பிரதானமாக பார்த்தார்கள். இயேசுவை பார்த்ததினாலே, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிப்பு செய்திருந்தாலே, இயேசுவுக்காக தியாகம் செய்திருந்தாலே, இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே எல்லா விதமான பாடுகளையும் இவர்கள் எல்லாம் சந்தித்து வந்தார்கள். சரித்திரத்தில் நம்ம ஒரு பாடம் படிச்சிருப்போம். இந்த யோவானை கொலை செய்வதற்காக எண்ணெய் கொப்பரையில் போட்டு அவரை பொறிச்சாலும் அந்த யோவான் என்ன செய்யலாங்க? மரிக்கவில்லை. அப்ப யோவான் அந்த பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை பெறுகிறவனாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசு அந்த யோவானோடு கூட இருந்தார். நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன? இத்தனை பேரோட இருந்த ஆண்டவர் இன்னைக்கு ஏன் கூட இருக்க மாட்டாரா? இத்தனை சபைகளோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு ஏன் கூட இருக்க மாட்டாரா? இவ்வளவு நெருக்கடிகளின் மத்தியிலே விசுவாச பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு ஏன் மத்தியில இருக்க மாட்டாரா? ஏன் கூட இருக்க மாட்டாரா? எனவே நம்முடைய நெருக்கடிகளின் மத்தியில் கிறிஸ்து இருப்பார் என்பதற்கான நம்பிக்கையை கொண்டு வருவதே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய முதலாவது செய்தியாக இருக்கிறது. It is the message of hope to every church. எல்லா திருச்சபைகளுக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்திதான் இந்த 7 சபைகளின் செய்தியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சவுலை தெரிந்து கொள்ளும் போது, சவுலை பவுலாக தெரிந்து கொள்ளும் போது சவுல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்ல, முள்ளில் உதைப்பது கடினமா இல்லையா? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆனா ஆண்டவர் இன்னொரு பக்கத்துல உபத்திரவப்படுத்துகிற ஒருத்தன் இருந்தான் என்று சொன்னால் உபத்திரவப்படுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன நம்பிக்கை கொடுக்கிறாரு? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப சபையாய் இருக்கிற நாம் இன்றைக்கு ஒருவேளை மனுஷ ஏதுகரங்களாக அல்லது இறுதி காலத்தை நோக்கி நாம் பிரயாணிக்கும் போது, இறுதி காலத்தின் அமைப்புகளின் மூலமாக நெருக்கடிகளை நாம் சந்திக்கும் போது நம்ம மனதுக்கு நினைவுக்கு வர வேண்டியது, யுக யுக காலமாக ஆண்டவர் அவருடைய திருச்சபைகளை பாதுகாத்து வந்தாரு. இன்னைக்கு என்னை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடுகிறவனாக இருக்கிறான். எனவே ஆண்டவர் அவர்களை எப்படி விட போறதில்ல? சும்மா விட போறது இல்லை. It is God who is with us. கிறிஸ்து இயேசுவே நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். சரி, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எத்தனை சபைகள் நமக்கு பேசப்படுகிறது? எத்தனை சபைகள்? 7 சபைகள். ஏன் 7 சபைகள் மட்டும்? ஏன் 7 சபைகள்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ஏன் இந்த 7 சபைகள்? வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 7 சபைகள் பேர் மட்டும் தான் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 என்ற எண் என்னதெல்லாம் நிரூபிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, 7 என்ற எண் பூரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 என்ற எண், it proves it's a whole number. It represents the perfectness.
ஒரு பூரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்தபடியாக சிருஷ்டிப்பின் வார சுழற்சியை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு புறத்தில் இந்த 7 என்ற எண் கிறிஸ்துவை சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த 7 சபைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த 7 சபைகளும் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் பாரும்போது பூரணமாய் இருந்திருக்கணும். அந்த 7 சபைகளும் கிறிஸ்து இயேசுவை சிருஷ்டிகராக கொண்டிருந்திருக்கணும். எனவே ஒரு முழுமையை ஆண்டவர் கணக்கிட்டு இந்த பாடத்தின் மூலமாக 7 சபைகளாக ஆண்டவர் தெரிவு செய்தார். சரி பாஸ்டர், இது இன்னும் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கொலோசியர் நிருபத்துக்கு நம்ம கடந்து போவோம். அங்கே கொடுக்கக்கூடிய சில வசனங்களை நாம் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கொலோசைய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? கொலோசைய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளாகவும் இன்னும் சகோதரர்களுமாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலோசியர் பட்டணத்தின் காலத்தில் வேறே சில சபைகளும் என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. சரியா? நம்ம இந்த எபிஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், படிப்போம். பிலிப்பியர், கொரிந்தியர், இன்னும் இந்த கொலோசியர், கலாத்தியர் என்று சொல்லி நம்ம படிக்கக்கூடிய இந்த எபிஸ்டில்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு சபைகளுக்கான செய்தியாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சபைகளை பற்றிலாம் பேசாம ஏன் இந்த 7 சபைகள் எபேசு தொடங்கி லவோதிக்கேயா பற்றி ஆண்டவர் ஏன் இதை பற்றி பேச வேண்டும்? எனவே கொலோசியர் பட்டணத்தின் காலத்தில் வேறே சபைகளும் இருந்ததாக நம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அதே கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். எனவே இந்த 7 சபைகள் மட்டுமல்ல, வேறு சில சபைகளும் இருக்கிறது. வேறு சில சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை எங்கிருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தலிருந்து கொடுப்பதற்கு முன்பதாக கொலோசியரிலிருந்தும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த கொரிந்தியர், ரோம சபை மற்றும் எருசலேம், தெசலோனிக்கே சபை, இந்த சபை எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவதற்கு முன்பதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 7 சபைகளை அவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த 7 சபைகளை குறித்த ஒரு ஆர்டரை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அதனுடைய வரைபடத்தை நம்ம பார்ப்போம். அந்த 7 சபைகளுடைய வடிவமைப்பு அது கரெக்டாக ஒரு திசை தொடங்கி இன்னொரு திசையில் அது நிறைவடைகிறதாக இருக்கும். கொஞ்சம் இந்த மேப் பிக்சர் இருந்தால் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, சரி. அந்த ஒரு திசை தொடங்கி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த லெஃப்ட் பாட்டமில் எபேசு சபை தொடங்குகிறது. அடுத்து ஸ்மிர்னா சபை, பெர்கமோ சபை, தியாத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கே சபை, இதெல்லாமே அப்படியே ஒரே வட்டமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த கடல்? ஏஜியன் கடல் அருகே இருக்கக்கூடிய இந்த பட்டணங்கள். பத்மோ தீவு நம்மளை ஒத்து பார்த்தோம்னா தெரியும், கீழே ஒரு சின்னதாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாக இந்த வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வடிவமைப்பை பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு வட்டமான வடிவமைப்பு. It is a circle shape which denotes the entire world. பூமி முழுவதையும் அது சுட்டி காட்டுகிறதாக, பூமியில் இருக்க எல்லா சபைகளையும் அது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த 7 சபைகள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால், 7 சபைகளின் குணாதிசயங்கள் மற்ற அனைத்து சபைகளின் குணத்தையும் நிலையும் சித்தரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த 7 சபை மாதிரி தான் அன்னைக்கு இருக்கிற எல்லா சபையும் இருந்தது. சரி, அன்னைக்கும் நிறைய சபை இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த நிறைய சபையை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஆண்டவர் இந்த 7 மட்டும் தெரிந்து கொண்டாரு. ஏன் இந்த 7 சபையிட்ட என்னென்ன குணத்தை பார்க்குறோமோ இதே குணங்கள் தான் மற்ற சபைகளிடத்திலும் காணப்பட்டது. எனவே இதன் செய்தி நமக்கோ மற்றவர்களுக்கோ இல்லையா என்று சொல்ல பார்க்கும்போது, நமது காலம் வரையிலும் அதில் செய்தி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம காலம் வரைக்கும் அதில் நமக்கு செய்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை பார்ப்போம். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரனையும் நிம்பாவையும்
அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். கொலோசியர்கள் நிருபத்திலே லவோதிக்கியாவிலும் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் என்ன செய்கிறாரு இங்கே சொல்கிறார். 16ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 4:16, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் என்ன செய்யப்படணும், வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவிலும் இருந்து வரும் நிருபத்தை நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. இங்கே உள்ள கடிதத்தை அங்கே கொண்டு போங்க, அங்கே உள்ள கடிதத்தை இங்கே கொண்டு வாங்க. ஏனென்றால் எல்லா சபைகளும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டதாக இருக்கிறது. எல்லா சபைகளையும் கட்டுப்படுத்துகிறவர் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சபைக்கு எழுதப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அது மற்ற சபைக்கும் பொருந்தும் என்று சொன்னால், அன்னைக்கு இருந்த 7 திருச்சபைகளுடைய செய்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபைக்கு என்ன செய்து பொருந்துகிறது. சரியா? அன்னைக்கு கொலோசியர்களுக்கு எழுதின செய்தி லவோதிக்கியர்களுக்கு, லவோதிக்கியர்களுக்கு எழுதின செய்தி கொலோசியர்களுக்கு என்று சொன்னால், அந்த எபேசு தொடங்கி லவோதிக்கியா பட்டணத்து சபையில் வரைக்கும் எழுதப்பட்ட செய்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கும் அது பொருந்துகிறதாக இருக்கிறது. சரி, இந்த தீர்க்கதரிசனத்தில் என்னென்ன அடையாள மொழி இருக்குது? 3 அடையாள மொழி தான். என்னென்ன அடையாள மொழி? இந்த 7 சபைகளை பற்றின தீர்க்கதரிசனத்தில் 3 அடையாள மொழி. என்னென்ன அடையாள மொழி? குத்து விளக்கு. குத்து விளக்கு எதை சுட்டி காட்டுகிறது? 7 சபைகளை சுட்டி காட்டுகிறது. நட்சத்திரம் எதை சுட்டி காட்டுகிறது? தூதர்களை சுட்டி காட்டுகிறது. 1ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனால் நம்ம தானியேலிருந்து நம்ம படிப்போம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அந்த டெக்ஸ்ட் நான் போட்டு வைக்கல, உங்களுடைய பைபிளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல இந்த ஞானவான்கள், இந்த நட்சத்திரங்கள் யாரை சுட்டி காட்டுகிறது? தூதர்களை சுட்டி காட்டுகிறது. என்ன தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மனித தூதர்களை சுட்டி காட்டுகிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி, 7 குத்து விளக்குகள் என்றால் என்ன? 7 சபைகள். அந்த 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிறவர் யாரு? கிறிஸ்து இயேசு. அப்ப 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரு? 7 நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் யாரு? மனித தூதர்கள். இப்ப மனித தூதர்களாக இருப்பவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது யாரு? கிறிஸ்து இயேசுவே. அப்ப தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் அவரே தூதர்களை நியமிக்கிறதும், தூதர்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதுமே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப 7 சபைகள் ஒவ்வொரு காலத்திலும் இருந்த போதிலும் சபையின் நிலைமையும் அதனுடைய தன்மையும் நமக்கு போதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. 7 சபைகளிடத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? துர்குணம் இருந்துச்சா? இருந்துச்சு. துர்குணம் இருந்துச்சு. அந்த சபைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன நோக்கத்தோடு அவர் செய்தி கொடுக்க வந்தார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, துர்குணத்தோடு இருந்த சபைக்கு ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். அப்படிதானே? ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனையை கேட்டு அவங்க மனம் மாறினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை மனம் மாற்றத்திற்கு அவங்க ஏற்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அப்போ முதல் சபை காலகட்டத்தை பார்க்கும்போது அது 1ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய நிலையை அப்படியே நாம் உணர்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளே அடுத்தடுத்த சபைகளுடைய காலங்கள் வரும்போது கிறிஸ்து வரும் வரைக்கும் சபை நிலை எப்படி இருக்கும் என்பதை 7 சபை மூலமாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். இந்த 7 சபைகள் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? ஆண்டவர் வர்ற வரைக்கும் சபை எப்படியெல்லாம் இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் சந்திக்கிறதாக இருக்கும். இந்த 3 இடங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். குறிப்பிட்ட திருச்சபையிலும் பட்டணத்திலும் திருச்சபையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தனிநபர்களை கொண்டும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம யாரும் ஒருவேளை எபேசு பட்டணத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி இன்னைக்கு எனக்கு இல்லை என்று சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. சரி, இந்த 7 சபையினுடைய பொருளடக்கம் நாம் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இந்த 7 சபைக்கும் ஆண்டவர் 7 விதமான செய்திகளை கொடுக்கிறார். இந்த 7 விதமான செய்திகளில் ஒரு 6 கண்டெக்ஸ்ட் இருக்கு. என்னென்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஒவ்வொரு சபைக்கும் தான் யார் என்பதை அவர் என்ன செய்கிறாரு? தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். சரியா? நான் சிருஷ்டிகர். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். நான் டெக்ஸ்ட் நான் போட்டு வைக்கல. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே சபைக்கு செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக தன்னை ஆண்டவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து சபையினுடைய நற்குணத்தை பற்றி பேசுகிறார். சரி, சபைக்கு நற்குணம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல உறைந்த மலையை போலும் வெண்மையா இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அந்த தூய்மையான தோற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப சபைக்கும் ஆண்டவர் இங்கே எதை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது நற்குணத்தை, தூய்மையை அறிமுகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். எல்லா சபையும் நற்குணமுடையதாக இருந்ததா? ஒரே ஒரு சபைக்கு நற்குணம்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. எந்த சபை? ஒரு நற்குணமும் இல்லாத ஒரு சபை இருந்துச்சு அந்த 7 சபைகளை. எந்த சபை? எந்த சபை? லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபைக்கு நற்குணம்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அடுத்து துர்குணம். துர்குணத்துல 2 சபை இடம்பெறாது. இந்த 2 சபைக்கு துர்குணம் எதுவுமே கிடையாது. என்னென்ன சபை? ஸ்மிர்னா சபை, பிலதெல்பியா சபை. இந்த 2 சபைக்கு துர்குணம் என்பது ஒன்றுமே இல்லை. அடுத்து இந்த 7 சபைகளுக்கும் எச்சரிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. இந்த 7 சபைகளுக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட வேளையிலும் 7 சபைகளுக்கும் பிரச்சனைகள் எழுந்தது. எதிரிகள் தோன்றினார்கள். சபையை ஆட்டி படைக்கும்படியாக, சபையினுடைய சூழ்நிலையை கெடுக்கும்படியாக, சபையினுடைய கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும்படியாக எதிரிகள் சபைகளை முற்றுகையிட்டார்கள். ஆனாலும் கடைசியாக அந்த சபைக்கான செய்தியை ஆண்டவர் நிறைவு செய்யும் போது ஜெயம் கொள்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்ப 7 சபைகள், 7 விதமான நியாய தீர்ப்புகள். அப்ப இந்த 7 சபைகளுடைய காலங்கள் முடியும் போது 7 விதமான ஆசீர்வாதங்களோடு தான் நிறைவடைகிறது. அப்ப சபை என்ன செய்திருக்கிறது? வெற்றி அடைந்திருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? வெற்றி அடையணும், ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இங்கிருந்து நாம் கடந்து போகும்போது நம்ம மனசில் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்றே ஒன்று தான். 7 சபைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டது. கிறிஸ்து சபையோடு இருந்தார். சபையை வெற்றி சிறக்க ஆண்டவர் வழிநடத்தினார். இன்றைக்கு நிகழ்காலத்திலே கிறிஸ்துவின் சபை ஒருவேளை உபத்திரவப்படுத்தப்படும் என்று சொன்னால் கிறிஸ்து என்ன செய்கிறாரு? சபையோடு இருக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் தாங்குகிறார். இந்த சபையை ஆண்டவர் என்ன செய்வார்? வெற்றியடைய செய்வார். இந்த சபையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் இந்த 7 சபைகளுடைய செய்தியாக இருக்கிறது. வருகிற வாரம் தொடங்கி நம்ம எபேசு சபை, ஸ்மிர்னா சபை என்று சொல்லி ஒவ்வொரு சபையாக நம்ம படிக்க இருக்கிறோம். எனவே சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தியானது நம்பிக்கையின் செய்தியை தவிர அது நம்மை அச்சுறுத்தும் செய்தியாகவோ நம்முடைய விசுவாசத்தை பலவீனமாக்கக்கூடிய செய்தியாகவோ இல்லை. நம்முடைய இருதயத்திற்கு நம்பிக்கையை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எனவே தேவ ஜனமே, கடைசி கால சபையிலே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகை நமக்கு சமீபமாய் இருக்கிறதுனாலே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை தேவன் வழிநடத்துவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய 7 திருச்சபைகளை கொண்டு எங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்தீரே. 7 திருச்சபைகளும் உபத்திரவ காலங்களில் நீர் அந்த சபைகளை பாதுகாத்து நீர் வழிநடத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சபைகளுக்கு தேவையான பலத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சபைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே இந்த 7 திருச்சபைகளை பற்றிய பாடத்தை நாங்கள் படிக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கும் எந்த நெருக்கடிகள் சம்பவித்தாலும், எந்த உபத்திரவங்கள் நேரிட்டாலும், என்ன நாசமோசங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்பதே எங்களுக்கான நம்பிக்கையாக இருக்கிறது. நீர் எங்களுடைய நம்பிக்கையின் தேவன், எங்கள் நம்பிக்கையின் நாயகராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்திலும் இந்த சபைக்கு விரோதமாக அல்லது எங்களுக்கு விரோதமாக என்ன அமைப்புகள் எழுந்தாலும் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்பது நாங்கள் பெற்ற நம்பிக்கையாக இருக்கிறது. தேவனே, இந்த நம்பிக்கையின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு சபையின் அனுபவங்களை நாங்கள் படிக்கும்போது நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே,
ஒவ்வொரு சபைகளுக்கும் நீர் உம்மை அறிமுகப்படுத்தி கொண்டீர். ஒவ்வொரு சபையினுடைய நற்குணத்தை ஆராய்ந்தீர், துர்குணங்களை ஆராய்ந்தீர், எச்சரிப்புகளை கொடுத்தீர், நியாய தீர்ப்புகளை செய்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களிடத்திலும் அப்படிப்பட்ட துர்குணங்களும் ஏதாவது தவறுகள் காணப்படுமாகில் நீரே எங்களுக்கு மன்னித்து எங்களையும் நீர் ஜெயம் பெறும் சபையாக நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நீர் எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பிரகாசமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த விளக்கிலே எப்பொழுதும் அக்கினி காணப்படுவதற்கு ஏதுவாக, அது மங்கி எரிகிற அக்கினியாக இல்லாமல், விட்டு விட்டு எரிகிற அக்கினியாக இல்லாமல், ஆண்டவரே, நிலையான அக்கினியை உடைய அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தியல்லும். அவருடைய வருகையை ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் கடந்து செல்லும் பாதையிலும் நீரே அவர்களுக்கு கிருபையாய் இருந்து இரவு நேரத்திலே பத்திரமாய் வழிநடத்தியல்லும். காலை நேர ஓய்வு நாள் தொழுகையிலும் குறித்த நேரத்திலே அவர்களை கூடி வருவதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் எங்களை கைவிடாமலும் எங்களை எந்த விதமான தீமைக்கு ஒப்புக்கொடாமலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அரவணைப்பினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் வர தடைப்பட்ட பிள்ளைகள் காமிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தின பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே வந்து உம்மை கூடி உம்மை ஆர்ப்பரித்து தொழுது கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு சமாதானமான ஓய்வு நாளாக மாற்றி தந்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளில் இந்த தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமென்.